உண்மையை நான் சொல்றேன். இல்ல அது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்க கேள்வி கேட்டேன். இல்லங்க நான் ஒரு உண்மையை சொல்றேங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பெண் வந்து பாலியல் ரீதியா மிகப்பெரிய கொடுமைக்கு உள்ளாகப்பட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடித்தது. பெண்கள் போராடினாங்க, பத்திரிகையாளர்கள் போராடினாங்க, சமூக ஆர்வலர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், கட்சி கடந்து பலரும் போராடினாங்க. தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தது. அப்ப எங்க தலைவர் தளபதி அவர்கள் அவர் கைப்பட ஒரு கடிதம் ஒன்று எழுதினார். தங்கைகளுக்கு அண்ணனாக நான் எழுதுறேன், நீங்க தைரியமாக இருங்க. நம்மளுடைய ஆட்சி அமைந்த பிறகு பெண்களுக்கு வந்து 100% பாதுகாப்பு உறுதி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாக அமையணும் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார். அந்த கடிதத்தை எங்க கட்சியை சார்ந்த மகளிர் அணியை சார்ந்த நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்களை சந்தித்து இந்த கடிதத்தை கொடுத்தாங்க. அப்போ இந்த வைஷ்ணவி நீங்க சொல்ற இந்த சகோதரியும் கோயம்புத்தூர்ல கொடுத்துருக்காங்க போல. கொடுத்துட்டு பத்திரிகையாளர்களா சந்திச்சு அவங்க பேசினாங்க, பேசினாங்க. அப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்க வந்து யூடியூப் சேனல்ல பேசுறாங்க, இந்த மாதிரி தலைவர் வந்து நேரடியாக எனக்கு வந்து போன் பண்ணி பேசினாரு, நீங்க நல்லா பேசுறீங்க, தொடர்ந்து நல்லா சிறப்பா பண்ணுங்க, விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரி பேசிய வீடியோ இருக்கு யூடியூப்ல. ஆனா விசாரித்து பார்க்கும்போது தலைவர் போனே பேசல. அப்ப புரியுதுங்களா அவங்க எதற்காக வந்தாங்க, எதற்காக போனாங்க என்று உங்களுக்கு இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்றேன். ஏதோ ஒரு தேவைக்காக வந்திருக்கிறாங்க, ஒரு பொறுப்பை தேடி வந்திருக்கிறாங்க. அந்த பொறுப்பு கிடைக்கவில்லை என்பதற்காக கட்சியின் மீதும் எங்கள் மாவட்ட செயலாளர் மீதும் அவதூறை அள்ளி போட்டுட்டு அவங்க போறாங்க. நஷ்டம் யாருக்கு? அவங்களுக்கு தான், எங்களுக்கு கிடையாது. போற்றுவோர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும். எங்களுடைய பணி என்பது மக்களுக்கான பணி, அதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருப்போம். அந்த சகோதரி வந்து எங்கிருந்தாலும் நலமுடனும் சிறப்புடனும் இருக்கட்டும். வாழ்த்துக்கள்.